ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் பண்ணலாம். கொத்தவரங்காய் கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான ஆனியனும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தவரங்காயும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு இல்லை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி பாயில் பண்ணணும். இது கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க, ஊர் பக்கம் வந்து சீன அரைக்கான்னு சொல்லுவாங்க. இந்த பொரியல் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கசப்பு தன்மையோடு ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக. தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் குக் ஆனோடனே கொஞ்சம் மஞ்சள் தூள், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு நிமிஷம் பாயில் பண்ணால் போதும். மூடி போட்டு பாயில் பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், 2 பூண்டு, ஜீரகம் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொத்தவரங்காய்க்கு பொரியலுக்கு தேவையான மசாலா. கொத்தவரங்காய் நல்லா பாயில் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம பருப்பு சாதம், குழம்பு சாதம் எதோடனால வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் இந்த பொரியல். சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. ஓகே, தேங்க்யூ.